தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமெனுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலமாக சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, சில அற்புதங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, சில ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறீங்க, பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறீங்க, வேலைக்காய் காத்திருக்கிறீங்க, குழந்தை பாய்க்கத்துக்காய் காத்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருந்து நீங்கள் ஜெபித்து அதை அப்படியே விட்டுட்டீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், மீண்டும் என்ன செய்யி, தேவ சமூகத்துக்குள்ள வா, வந்து மறுபடியும் என்ன செய்யி, நீ ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபிக்கும் பொழுது என் தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அதை நெடுங்காலமாக நீ காத்திருந்து ஜெபித்த ஜெபத்திற்கு அவர் இந்த நாளில் உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் விருப்பம் என்ன என்பதை தேவனுக்கு தெரியும். அந்த விருப்பத்தை தேவ சமூகத்தில் இன்னும் என்ன செய்யுங்க, நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க, விசுவாசத்தோடு பேசும் கர்த்தர்ட்ட. அவர் நிச்சயமாய் செய்வார். நம்முடைய தகப்பன் மாறாதவர், நம்முடைய தகப்பன் நன்மை செய்கிற தகப்பன், நம்முடைய தகப்பன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தகப்பன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் யாவரையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.